சினிமாலே இருக்கிற அவரை வைத்து தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய டெத்து அதாவது எதுக்காவது போயிருக்காரா அப்படின்னா போகல. பல தயாரிப்பாளர் நம்ம சொல்லலாம். சி.வி. ராஜேந்திரன் ஒரு தயாரிப்பாளர் ஒன்ஸ் மோர்ன்னு ஒரு படம் ஓகே. எடுத்தாரு. அந்த தயாரிப்பாளருக்கு டெத்துக்கு போனாருன்னா போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைரவான்னு ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் டெத்துக்கு போனாருன்னா போல. அப்புறம் கே.ஆர்.ஜின்னு ஒரு தயாரிப்பாளர், மின்சார கண்ணான்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த தயாரிப்பாளர் டெத்துக்கு போனாருன்னா போல. இப்படி வந்து பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஜி.வி. அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்தாரு. அவரும் வந்து விஜய் வச்சு படம் எடுத்திருக்காரு. நஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட டெத்துக்கு போனார்னா போல. இப்ப எத்தனையோ பேர வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். இவங்கலாம் வந்து உங்கள வச்சு படம் எடுத்த முதலாளி. ம், உங்களுக்கு ம். சம்பளம் குடுத்தாங்க. இதே வந்து சென்னையில தான் இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்களா, இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு நீங்க வாழ்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களோட மனைவி, குழந்தைகள் எல்லாரையுமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டீங்க. நீங்க உங்க அப்பா, அம்மாவ ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டீங்க. எல்லாமே வந்து நீங்க ஏதேதோ பண்ணிட்டு நீங்க மக்களுக்கு வந்து நான் வந்து சேவை செய்ய போறேன்னு சொல்றீங்க. ம், ம், ம். மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா, அம்மா அவங்க வந்து இன்னைக்கு வந்து மனக்கசப்புல இருக்காங்க. உண்மை அதுதான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதே மாரி மனைவி, குழந்தைகள் அதோட பெர்சனல் லைஃப் தான். இருந்தாலும் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா, ஓகே. அவர் வந்து சோசியல் லைஃப்க்கு வந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. ஸோ, அங்க விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவங்களும் இன்னைக்கு அவரோட இல்ல. அப்ப நீ உனக்கு ஆரம்பத்தில படம் தயாரிச்ச தயாரிப்பாளருக்கோ, இயக்குனர்களுக்கோ, அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் போயிருக்கீங்களா? இல்ல. காஃபி சாப்பிட்டுருக்கீங்களா? சார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எதுவுமே செய்யல. எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் உங்கள சார்ந்தவங்களுக்கே இல்லையே. அவங்க அம்மாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. எஸ்.என். சுரேந்தர், ஷீலா இவங்கலாம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு 4, 5 அண்ணன் தம்பிங்களோட பிறந்தவரு. அவங்க வீட சித்தப்பா, பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கீங்களா? யாரையுமே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு, நீங்க தனி மனிதனா வந்து தனிக்காட்டு ராஜான்னு நெனச்சுட்டு நீங்க வர்றீங்க. வர்றத பத்தி தப்பு கிடையாது. அப்படி அப்படி மனப்போக்குல இருக்கிற நீங்க சொசைட்டிக்கு என்ன நல்லது செய்வீங்க? ம், உங்கள் ம். சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்க அரவணைக்கலையே! சொசைட்டிக்கு என்ன அரவணைப்பு குடுக்க போறீங்க? எனக்கு தெர்ல. அதெல்லாம் வந்து கிங்காங்கோட திருமணத்துக்கு வரலைன்னு நீங்க கேட்கிறீங்க. அது வரமாட்டாருங்கிறது தான் நிதர்சனம்.